குட்டி விலாகோட டே 28 பார்க்கலாமா? இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் கிடையாது. நேற்று மீன் குழம்பு வச்சது அப்படியே இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கும் அதே வச்சு தான் ஓட்ட போகிறோம். காலையில் ஏஞ்சி வந்ததும் சாப்பாடு வடித்து முட்டை வேக வச்சாச்சு. நடுவில் நிஷான் ஏஞ்சி ரொம்ப நேரம் தூங்காமையே இருந்தால், அதனால் இட்லி ஊற்றுறதுக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. விபாவுக்கு ஸ்கூலுக்கு ஃபிஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு குழம்பு. இதுக்கு நாங்கள் ஒழிச்சு கறி அப்படின்னு சொல்லுவோம். எங்கன்னா போயிட்டு திருப்பி வரதுக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சுன்னா அம்மா வந்து டக்குன்னு ஒரு குழம்பு செய்வாங்க பார்த்தீங்களா? சுட சுட சாப்பாடு, அதில் இந்த குழம்பு வந்து சூடாக அப்படியே ஊற்றுவாங்க. அது கூட அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணாமல் அடுப்பில் சுட்டு தருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நம்ம எங்கே லேட் ஆகிடுச்சுன்னா பார்சல் வாங்கிட்டோ இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டோ வந்துடுவோம். 3 தக்காளி தான் தாளிச்சிட்டு அதை வதக்கிட்டு ரொம்ப வதங்கக்கூட கூடாது. இந்த தேங்காய் அரைப்பு அதில் சேர்த்துருவாங்க. இந்த தேங்காய் அரைப்பும் கொதிக்கக்கூடாது. சூடானதும் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் குழம்பு ரெடி. எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். இட்லி ஊற்றுறதுக்கு லேட் ஆனதால் எடுக்கவே வரல. எல்லாம் பிச்சுட்டு வந்துடுச்சு. எனக்கெல்லாம் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் விபா வந்து அதெல்லாம் பார்ப்பா. என்ன இன்றைக்கி இட்லி இப்படி இருக்குது அப்படியெல்லாம் கேள்வி கேட்பா. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சு விபாவும் சீக்கிரமாக கிளம்பிட்டா. நிஷானுக்கு இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். அதை நேற்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக அதையும் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நிஷானும் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் தான் நான் மீதி வேலையெல்லாம் பார்த்துருவேன். ஆக்சுவலி கபோர்டில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கிறதால ஒன்று எடுத்தால் ஒன்று விழுது. மேக்ஸிமம் நம்ம விபா கிட்ட தான் சொல்லுவோம். ஸோ அவங்க ஏறி நின்று எடுக்கிறதுக்குள்ளே ஒன்று எடுத்தால் ஒன்று விழுந்துடும். ஸோ பெருசாக இடமும் இல்லை. அதனால குட்டியாக ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். நிஷானை தூங்க வச்சுட்டு அந்த ரேக் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஓகே ப்ராடக்ட் தான். மெட்டீரியல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளால் வைக்க முடியல. இந்த பவுட்ரு, பாடி லோஷன் அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக வைக்க முடியாது. சின்ன ப்ராடக்ட்ஸு, சீரம், சன்ஸ்க்ரீன்லாம் நம்ம வைக்கலாம். அது இல்லாமல் குட்டியாக லிப்ஸ்டிக் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வைக்கலாம். மெயினாக எனக்கு இந்த விபாவோட குட்டி கிளிப்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைக்கலாம். ஏன்னா எங்கேயா போகும்போது அது தேடி ஓடி நடக்கிறதே தான் வேலை. ஓவராலாக ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி ஓகேவாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரேட் வைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்த ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.